ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாற தெங்கனே, பிறந்து மண் நிறந்து போயிருக்குமாறு தெங்கனே, குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அருப்பென செவியிரண்டும் அஞ்செழுத்து வாழினாள். சிவவாக்கியரின் மிக கடுமையான அதே சமயம் மனித மனத்தை குடையும் உன்னதமான தத்துவ கேள்வி பாடல் இது. இறைவனை பற்றி பேசும் நீ பிறப்புக்கும் இறப்புக்கும் பின்னாலிருக்கும் ரகசியத்தை அறிந்திருக்கிறாயா என்று போலி ஆன்மீகவாதிகளை நோக்கிச் சாட்டையைச் சுழற்றுகிறார் சித்தர். வரிகளின் வாரியான எளிய பொருள் விளக்கம் இதோ. 1. பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாற தெங்கனே. பொருள்: இந்த மனித உடல் எடுப்பதற்கு முன்னால் நம்முடைய ஆன்மா, உயிர் எங்கே, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று உனக்கு தெரியுமா? விளக்கம்: நாம் பிறப்பதற்கு முன்பு நம்முடைய வடிவம் என்ன? நாம் எங்கு வீற்றிருந்தோம்? இந்த பிரபஞ்சத்தின் எந்த புள்ளியில் நம் உயிர் உறைந்திருந்தது என்ற ஆதி ரகசியத்தை மனிதன் சிந்திப்பதே இல்லை என்பதை முதன்மை கேள்வியாக வைக்கிறார். 2. பிறந்து மண் ரந்து போயிருக்குமாறு தெங்கனே. பொருள்: பூமியில் பிறந்து வாழ்ந்து முடித்து இறுதியில் இந்த உடல் மண்ணோடு மண்ணாக மடிந்து போன பின்பு அந்த உயிர் எங்கே, எப்படி இருக்கும் என்று தெரியுமா? விளக்கம்: பிறப்புக்கு முந்தைய நிலையைப் போலவே இறப்புக்கு பிந்தைய நிலையும் மனிதனுக்கு புதிர்தான். சாம்பலாகவோ மண்ணாகவோ உடல் மறைந்த பிறகு எஞ்சியிருக்கும் உயிர் எங்கு செல்லும், அதன் நிலை என்ன என்ற இறுதி ரகசியத்தை கேட்கிறார். 3. குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே. பொருள்: ஆன்மீகத்தைப் பற்றி பேசும் போலி அறிஞர்களே, இந்த 2 கேள்விகளுக்கும் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உள்ள நிலை தெளிவான பதிலை உங்களால் துல்லியமாக குறித்துச் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் வாழ்வின் உண்மையான குறிக்கோளோ தெளிவோ இல்லாத வெற்று மனிதர்கள் ஆவீர்கள். விளக்கம்: சடங்குகளையும் மூட நம்பிக்கைகளையும் மட்டும் பிடித்துக்கொண்டு நான் ஆன்மீகவாதி என்று தெரியும் மனிதர்களுக்கு பிறப்பு இறப்பின் உண்மை தத்துவம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை அறியாதவர்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாத குறிப்பில்லாத மாந்தர் என்கிறார். 4. அருப்பென செவியிரண்டும் அஞ்செழுத்து வாழினால். பொருள்: இவற்றுக்கு பதில் தெரியாமல் வீணாக வாதாடும் மனிதர்களின் 2 காதுகளையும் நமசிவாய என்னும் 5 எழுத்து பஞ்சாட்சரம் ஆகிய கூர்மையான வாளினால் அறுத்துவிடுவேன். விளக்கம்: இது சிவவாக்கியரின் தீவிரமான வேகம். உண்மை ஞானம் இல்லாதவர்கள் பேசும் வீண் வார்த்தைகளை கேட்பதை விட அவர்களின் காதுகளை அறுப்பதே மேல் என்கிறார். இங்கே அஞ்செழுத்து வாள் என்பது உடலை காயப்படுத்தும் இரும்பு வாள் அல்ல, அது ஞானவாள். உண்மை சிவநெறியான 5 எழுத்து மந்திரத்தின் தூய அறிவைக் கொண்டு அவர்களின் போலித்தனமான வாதங்களையும் அறியாமையையும் வெட்டி வீழ்த்துவேன் என்பது இதன் ஆழமான பொருளாகும். பாடலின் மையக் கருத்து: தத்துவம். மனிதன் தற்போதைய வாழ்க்கையில் நான் எனது என்ற அகந்தையில் வாழ்கிறான். ஆனால் அவன் பிறப்பதற்கு முன்பும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இறந்த பின்பும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த 2 உண்மைகளையும் உணர்ந்தவன் அகந்தையை விட்டுவிடுவான். சடங்குகளைத் தாண்டி பிறப்பு மற்றும் இறப்பின் எல்லையை கடந்து நிற்கும் அந்த பேரறிவை, சிவம் உணர்வதே உண்மையான ஆன்மீகம். அதை விடுத்து வெற்றுவாதங்கள் புரிவோர் தண்டனைக்குரியவர்கள் என்பதே சிவவாக்கியரின் அதிரடி தத்துவமாகும். பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாற தெங்கனே, பிறந்து மண் நிறந்து போயிருக்குமாறு தெங்கனே, குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே, அருப்பென செவியிரண்டும் அஞ்செழுத்து வாழினாள்.